சூர்யாவோட வீட்டுக்கு வந்து கோடீஸ்வரன் இதே கேள்வி கேட்குறாங்க. இந்த மாரி வந்து என் பொண்ண வந்து நீங்க ஏத்துக்கலனாலும், என் பொண்ண என்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது தானே! என் பொண்ண ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுத்துறீங்க? என் பொண்ண என்ன செஞ்சீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. எல்லாருமே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகல. சூர்யாக்கும், மகாவுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி சொல்றாங்க. சூர்யா சொல்றாரு, "கண்டிப்பா நான் மகாவோட தான் வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இங்க வந்து மகா என்ன பண்றாங்க, ரொம்ப சோகமா வந்து சாமி கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. "எதுக்காக இந்த வாழ்க்கைய எனக்கு குடுத்த? நானா கேட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவ என்ன ஒய்ஃபா ஏத்துக்கலையே." அப்படின்னு சொல்லிட்டு சாமிய பார்த்து மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. இங்க கோயில் குருக்கள் வந்து பார்த்துட்டாரு மகாவ. பார்த்துட்டு வந்து இந்த பொண்ணு வந்து சூர்யாவோட பொண்டாட்டியாச்சே, அவன் பெரிய இடத்துக்கு மருமகளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தாத்தா பாட்டிக்கு கால் பண்றாங்க. இந்த மாரி வந்து மகா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் கிளம்பி வராங்க. பார்த்துட்டு மகாவ ஏம்மா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொன்னோனே, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் வாழ்க்கையில என்ன இருக்கு இதுக்கப்புறம்? அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எங்கே போறதுன்னு தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடையறாங்க. என்னம்மா சொல்ற? அப்படின்னோனே, நீங்களே பாருங்க இந்த சீட்ட அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோனே, இது வந்து அவர் சாமிக்கு எழுதின கடிதம். உண்மைய மட்டும் தான் எழுதியிருப்பாரு. பார்த்தீங்கல்ல அவர் என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்ன ஒய்ஃபா அவர் ஏத்துக்க போறதில்ல. அவர் மனசு அப்படியே வந்து கண்ணாடி மாதிரி எழுதிட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரும்மா, அப்படிலாம் யோசிக்காதம்மா. இந்த மாரி ஆகும் நான் நெனச்சு கூட பார்க்கலம்மா. அவன் உன்ன நல்லா தான் பார்த்துக்கிறான்னு நம்பியிருந்தேம்மா. அவன் நடிக்கிறான்ற விஷயம் எனக்கு தெரியாதும்மா. இந்த தாத்தாவ மன்னிச்சுட்டேன்னு நீங்க ஏன் தாத்தா மன்னிப்பு கேட்கணும்? கண்டிப்பா வந்து இதில யாரோட தப்புமே கிடையாது. அவரும் நானும் வந்து சேரணும்னு விதி இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அந்த விதி கூட வந்து எங்களுக்கு எந்த இதுவுமே குடுக்கலையே! இப்போ வரைக்கும் நானும் அவரும் பிரிஞ்சு தானே இருக்கோம் அப்டின்னோனே, ஒரு நாள் கண்டிப்பா மாறும்மா. இந்த பிரச்சனை கண்டிப்பா தீரும். கண்டிப்பா வந்து அவன் உன்ன ஏத்துப்பாம்மா அப்டி சொல்றாங்க. அது எப்போ? நீங்களே சொல்லுங்க அப்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிம்மா நீ வீட்டுக்கு வாம்மா. இந்த டைம்ல இங்கலாம் இருக்கக்கூடாதும்மா அப்டின்னா, எந்த உறவா நான் வர? அவர் மனைவியா நான் எப்படி அங்க இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அவரே ஏத்துக்கல. அத்தையும் என்ன மருமகளா ஏத்துக்கல. எந்த உறவா நான் அங்க இருக்கிறது? எந்த உறவுமே இல்லாம இருக்கிறதோட, நான் எங்காவது எப்படியாவது இருந்துட்டு போறேன். அப்டிலாம் சொல்லாதம்மா. நீ இல்லாம எங்களால இருக்க முடியாது மகா. தயவுசெய்து வந்துரு மகா அப்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கீங்க உண்மதான். ஆனா வந்து எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாம அந்த வீட்ல நான் எப்படி இருப்பேன்? நீங்களே சொல்லுங்க. அப்டின்னோனே, சரிம்மா உன் மனசு இவ்ளோ வந்து காயப்பட்டுருக்கு. இனிமே என்ன நடந்தாலும் பரவால்ல. உன் கூட நாங்க துணையா இருக்கோம்மா அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து மகாவும் யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா சூர்யா என்ன பண்றாரு, மகாவ தேடி கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சூர்யா வந்து மகாவ பார்த்து அதிர்ச்சி அடையா, "நீ எதுக்காக இங்க வந்த? உன்ன எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஒரே டென்ஷனா போச்சு. ஏன் மகா இப்படிலாம் பண்ற? சொல்லாம கொள்ளாம எதுக்கு வந்த நீ?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மகா வந்து அப்படியே பார்த்து முறைச்சு பார்க்குறாங்க. "அப்போ நான் இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க. அதனால என்ன தேடி வந்துட்டீங்க. என் மேல அவ்வளோ அன்பு அவ்வளோதானே?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்போ நான் உங்களுக்கு யாருப்பா? உங்களுக்கு ஒய்ஃபா நானு? உங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சா?" அப்படிலாம் பேசுறேன். "என்ன நீ வித்தியாசமா பேசுற? இங்க பாரு உன் மேல அக்கறை இல்லாம நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு வந்து முடிவு எடுத்து இங்க வந்துடுற. என்ன தாத்தா இது? என்ன பாட்டி இது? நீங்க எப்படி இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "இல்லப்பா வேண்டிக்கிட்டாளாம். அதனால இங்க நைட்டு தங்கணும்னு வந்துட்டா. அதுக்காக எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரணும்ல. எல்லாரும் எவ்வளோ பதறி போயிட்டாங்க தெரியுமா? சரிப்பா நீ பதறி போனியாப்பா? நான் பதறாம பின்ன எனக்கு எவ்வளோ டென்ஷனா இருந்தது தெரியுமா? மகா காணோம்னு சொல்லிட்டு, மகா எங்கே போனா? ஏது போனான்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருந்தது. ஒண்ணுமே புரியல எனக்கு. அவள பார்த்த உடனே எனக்கு நிம்மதியாச்சு." அப்படின்னோனே, உடனே மகாவ வந்து தாத்தாவும் பாட்டி பார்க்குறாங்க. "பாத்தியாம்மா அவன அன்புன்னு சொல்லிட்டு? இப்ப தெரியுதா உனக்கு? தெய்வமே வந்து வழிகாட்டுச்சு மகாக்கு. சூர்யா மனசுல வந்து மகா தான் இருக்கான்னு இப்ப மகாக்கு புரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டி நினைக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம மகா செமையா டென்ஷனா இருக்காங்க. உடனே வந்து சரி இப்ப நான் கோயில்ல இருக்கேன். நீங்க போங்க அப்படின்னோனே, "அதெல்லாம் கிடையாது. நீ வந்து தான் ஆகணும்னு" சொல்லிட்டு கையோட வந்து அழைச்சிட்டு வந்துடணும்னு. சொல்லுங்க நீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டி சொல்றாங்க. "சரிம்மா வா போலாம்மா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்மா. கிளம்பி வாம்மா. நீ வந்து நேர்த்திக்கடன் முடிஞ்சிச்சும்மா உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோனே, வேற வழி இல்லாம மகாவும் வராங்க. இது முடியுது.